ஐ தேங்க்ஸ்டா. யாருப்பா அது என்ன கொடுத்துட்டு போறான்? என் ஃப்ரெண்டு தான் நான் ரெக்கார்டு முடிக்கல, அதை ரெக்கார்ட் நோட் வந்து கொடுத்துட்டு போகிறான். சரிப்பா, பார்த்து பாத்திரம் ஒழுங்கா எழுதி அவன் கையில கொடுத்துரு. சரியா? சரிம்மா. என்ன நோட்டில் எழுதினுக்கிறியா? நான் ஸ்கூல்லாம் போய்க்கிறேனே, எனக்கு ஏபிசிலாம் தெரியுமே. அப்படியாண்ணா? சரிண்ணா. டே டேனியல், நீங்க வாயேன். இந்த வரேம்மா. சொல்லுங்கம்மா. ஐ நோட்டு இதுல என்ன எழுதிக்குது? இப்போ மேலே இருக்கிற குடத்தை கொஞ்சம் எடுத்து தெரியா? அந்த எடுத்து தரேம்மா. என்ன எழுதிதோ ஏபிசிடே காணும். இந்த பையன் என்னதான் எழுதிதோ ஒண்ணுமே புரியல. பார்த்துப்பா. குடு போப்பா. நான் எதுக்குண்ணா இந்த ரெக்கார்ட் நோட்டை கீச்ச? டே அது ஏபிசிடே இல்லை, போடா. அம்மா பார்த்துட்டா அவள் தான் எப்படியாச்சும் நோட்டு ஒழிச்சு வச்சிடணும். மா, நீ அந்த பைத்திய நோட்டை கிழிச்சிருச்சா? எனக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறியா? இல்லைம்மா, நான் தான் தெரியாம கிழிச்சிட்டேன். நீ என்ன உன்ன மாதிரி பைத்தியமா நோட்டை கிழிக்கிறதுக்கு? அது இல்லைம்மா. உனக்கு இதே பொழப்பா போச்சுல. என் புள்ள வாழ்க்கை அழிக்கிறதுக்குனே மாமா வந்து விடுங்க மாமா, பாவம்மா. சித்தி என்ன பண்றீங்க? வந்துட்டியா? என் தாக்க இருக்க விட்டுட்டு பண்ணில, அதான் அடி வாங்கிட்டு இருக்கான். என்ன சித்தி பண்ணா? என்ன பண்ண? நான் அந்த நோட்டை போய் கிழிச்சு வச்சிருக்கேன். அது என் புள்ள நோட்டு கூட இல்லை, ஊராமுட்டு நோட்டு. டேய் எதுக்குடா நோட்டெல்லாம் கிழிக்கிற? அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் பண்ணுவான். எப்போ ஹாஸ்டல்ல போய் சேர்க்க போற? இல்லை சித்தி, நானும் நல்லா ஹாஸ்டலாக பார்த்துன்னு தான் இருக்கேன், எதுவுமே கிடைக்க மாட்டேது சித்தி. இப்போதான்டா தெரியுது அவனை எதுக்கு இங்கே விட்டு போகணும்னு சொல்லிட்டு. 100 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே இவனை எங்கேயாவது சேர்த்து வந்துரு. அப்படி இல்லைன்னா நானே அவனை ஏரியில் தூக்கி போட்டு வந்துருவேன்.